இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. இது ஒரு அருமையான சத்தியம். நமக்கு சமயம் வாய்த்தாலும் நமக்கு டைம் கிடைச்சாலும் சரி கிடைக்கனாலும் சரி நம்ம ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணு அப்படிங்கும்போது நம்ம ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணலாம், ஒரு தனிப்பட்ட நபருக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம். ஏதோ ஆண்டோடைய வார்த்தையை நம்ம எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரசங்கம் பண்ணு அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய சில நன்மையான காரியங்களும் அதில் என்ன செய்து அடங்கியிருக்கு. அது ஒரு கதையா இல்லை அது ஒரு பத்திரிகையில் வாசித்தேன், உண்மை கதையா இல்லைன்னா அது ஒரு கதையான்னு தெரியல. ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, ஒரு பெரிய செல்வந்தர், வசதியானவர், அவரை பேட்டி எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது எது, மகிழ்ச்சியூட்டியது எது அப்படின்னு கேட்காங்க. அப்போ அவர் சொல்லி, என்னுடைய வாழ்க்கையில் 4 கட்டமாக மகிழ்ச்சி அனுபவிச்சிருக்கேன், ஆனால் கடைசியாகத்தான் நான் மெய்யான மகிழ்ச்சியை கண்டு கொண்டேன் அப்படிம்பாரு. என்ன அப்படின்னு கேட்டால், என் ஆஸ்தியை பெருக்கினேன், அதனால் நான் விரும்பிய மகிழ்ச்சியை தரல. 2வது, விலையேறப்பட்ட ஆபரணங்களையும் பொருட்களையும் சேகரித்தேன், அதிலும் எனக்கு மகிழ்ச்சி நிலைக்கலை. 3வதாக பெரிய பெரிய திட்டம் போட்டு கால்பந்து குழுவினரெல்லாம் வாங்கி என்னை செயல்படுத்தினேன், ஆடம்பர வீடுகளை வாங்கினேன், சுற்றுலா மையங்களை ஏற்படுத்தினேன், எதுவுமே எனக்கு மகிழ்ச்சியை தரல. 4வதாக நான் என் நண்பன்கிட்ட ஒரு காரியம் சொன்னேன். நான் இந்த மாற்றுத்திறனான பிள்ளைகளுக்கு சக்கர நாற்காலி வாங்கி கொடுக்கேன் அப்படின்னு சொன்னேன். நண்பன் கேட்குறாரு இவர்கிட்ட, சக்கர நாற்காலி வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு. பெருஞ்சல் வந்துடலாம். உடனே இவர் சில சக்கர நாற்காலிகளை வாங்கி கொடுக்காரு. அப்போ அவர் சொல்கிறார், இதை நான் கொடுக்கும்போது நீ தான் அந்த நிகழ்ச்சியில் கட்டாயமாக கலந்து கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு. சரின்னு இவரும் அதை கொடுக்கறதுக்காக போகிறாரு. அந்த பிள்ளைங்க அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த சக்கர நாற்காலியை வாங்கிட்டு அப்படியே அந்த ஹாலை சுற்றி அந்த சக்கர நாற்காலி உட்காந்துட்டு வராங்களாம். அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அதை பார்த்தோன்னே எனக்கு இத்தனை நாள் நான் இதிலெல்லாமும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலை, ஆனால் இப்போ எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை ஓடி அவருடைய காலை இருக்க பிடிச்ச உடனே இவர் பிடிச்சிட்டு இவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்குமா. அப்போ அவர் சொல்லுவாராம், என்னம்மா உனக்கு நான் ஏதாவது செய்யணுமா அப்படி. அப்போ அந்த பிள்ளை சொல்லுமா, என்ன பதில் சொல்லுச்சுமா, அவள் சொன்ன பதில் என் வாழ்க்கையவே மாற்றி விட்டதுன்னு சொல்லுதார் அவர். எப்படின்னு கேளுங்க, உங்கள் முகத்தை நான் நல்லா பார்த்து என் மனசில் மறக்காமல் வச்சுக்கிட விரும்புதேன். ஏன்னா பரலோகத்தில் நான் உங்களை பார்க்கும்போது உங்கள் முகத்தை எழுதின அடையாளம் கண்டு இன்னுமா நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளோ பெரிய நம்பிக்கையாக அந்த பிள்ளைங்க உள்ளத்தில் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது கொடுக்குறதுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு நான் கண்டுகொண்டேன் அப்படிங்காரு. அப்போனா இது ஒரு ஊழியம்தான், இது ஒரு சாட்சியான வார்த்தை. நீதிமானுக்காக வெளிச்சமும் செமான இதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். நம்ம செயலால் மற்றவங்களை சந்தோஷப்படுத்த முடியும்னா நம்ம அதை செய்யணும் அப்படின்னு தான் இந்த கதையின் பொருள். அப்போனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகள், ஒரு ஏழைக்கு நம்ம செய்யும்போது, கஷ்டப்படுறவங்க செய்யும்போது அவங்க சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு நிறைவான மகிழ்ச்சி. அதாவது வசனத்தை சொல்லும்போது அந்த ஆத்மா பாவத்தில் இருந்தும் பிரச்சனை மீட்கப்படுதில்ல, அது நம்மளுக்கு நிறைவான மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் நம்ம வேறு ஒன்றுமே இல்லை, எத்தனை ஆசை சேகரித்தாலும் அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தருக்காக நம்ம எது செய்தோமோ அது மட்டும்தான் நிலச்சிருக்கும். அதை செய்கிறது தான் நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். தான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஜாக்கிரதையாக டைம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம சொல்லணும். நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேப்பர் போடுறவங்க வருவாங்க, அயன் பண்ணுறவங்க வருவாங்க, நேரம் பார்த்து சொல்ல முடியாது, கரெக்டாக சொல்லிடணும். அதை எனக்கு அப்படி ஒரு பழக்கம் தந்தார். யார் வந்தாலும் சரி, ஏசப்பாவை நீங்கள் உங்கள் இல்லத்தில் நினச்சிக்கோங்க, ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அது சொன்னால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணாமல் அதுக்காக ஒரு மீட்டிங் போட்டு, அதுக்காண்டி ஒரு மேடை போட்டு, அதுக்காக ஒரு நேரம் எடுத்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கூட செய்ய வேண்டாம். இயேசுவை அறிமுகப்படுத்தணும், அதுதான் நம்முடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கணும். அதான் அந்த வசனத்தினுடைய பொருள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அப்போ அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா, நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு